ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடம்புக்கு சத்தான பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய, உடம்பு வெயிட் குறைக்கக்கூடிய வெண்பூசணி கொத்தமல்லி ஜூஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெண்பூசணியை தோலை சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அரை கப் வர்ற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா கழுவிட்டு அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்பூசணி துண்டு, அடுத்து கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி ரொம்ப போட வேணாம், 1 இன்ச் அளவுக்கு போட்டால் சரியாக வரும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 4 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைப்படும். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றின பிறகு திருப்பியும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்ச ஜூஸை வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற ஜூஸுமே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அரைப்பழம் போதும், அதுக்கு மேலே உப்பு போட்டோம்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேனும் எலுமிச்சம்பழமும் சேரும்போது உடம்பு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் நல்லா கரையும். தேனை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். காலையில் எப்போனாலுமே இந்த ஜூஸ் குடிக்கலாம். இந்த ஜூஸ் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. இப்போ ஜூஸோட விருப்பப்பட்டிங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டு குடிங்க. ஐஸ் போட்டு குடித்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் குடித்தோம்னா தேவையில்லாத வெயிட்டு, ஹார்ட்டு, மூட்டு வலி, ப்ளட் சுகர், டைஜஷன் ப்ராப்ளம், இன்னும் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் இந்த ஜூஸை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1 2 3 4